இரண்டாவது எழுத்தும் இவ்விரண்டையும் சேர்த்தால் ராமாவென்று ஒரு மந்திரம் உண்டாகும். அம்மந்திரம் ஆதியில் எனக்கு பிரம்மன் சொல்லியது. ஆதியில் எனக்கு பிரம்மன் சொல்லியது. அது பிராண அந்திம காலத்திற்கு ஒரு சுலபமான மந்திரம் என்று உமையவளுக்கே உபதேசம் செய்தார். உமையவளோ இந்த ஜகத்திற்கு உதவி பெற்றாள். அதனால் அம்மந்திரத்தை ஜபித்தால் நமக்கு வைகுந்தம் சொந்தம் என்றறிங்கோள் மல்லர்களே. பின்னையும் பஞ்சாட்சரத்தையும் ஏகாட்சரத்தையும் ஜபித்தால் ரேகத்தில் வறட்சியை தானே கொடுக்கும். அஷ்டாட்சரத்தை ஜபித்தால் குளிர்ச்சி தரும். அதனால் மாதவனுடைய திருநாமத்தை வசித்தால் லட்சணம் கடாது, நற்கதியில் கொண்டு போய் சேர்க்கும். இந்த நாமத்தின் செய்கை என்று அறிங்கோள் மல்லர்களே. அறிங்கல் மன்னர்களே. கவர்மெண்ட் சம்பளம் போச்சு. இந்த சண்டாளன் ஒழியவில்லை. ஐயோ வடித்து வடித்து இந்த வகை மல்லர் கூற வடித்து வடித்து இந்த வகை மல்லர் கூற வாயோடு செவியோடோ மூக்கினோடோ துடித்த கணல் எழுகும் துணையோடோ துடித்த கணல் எழுகும் துணையோடோ கொடித்த கணல் விழுந்தெழுகும் கொடித்த கணல் விழுந்தெழுகும் கண்ணினோடும் சேனாதிபதி கும்பா ஐயா அந்த துச்சேன பிள்ளையாலே நான் கடவுளாக இருந்தேனே, தேவனாக இருந்தேனே, அரசனாக இருந்தேனே, என்ன ஒரு பிரயோஜனம் கிடையாது. என் கீர்த்திக்கே கேடு வந்துவிடும் போல் இருக்கிறது. என்னுடைய செங்கோல் என்ன, என்னுடைய நீண்ட மணிமகுடம் என்ன, இப்பேர் வந்த பையன் மகனாக பிறந்து எனக்கு என்ன கேடு விளைப்பானோ தெரியவில்லையே. அந்த துச்ச
மரத்தை வெட்டும் பொழுது வெட்டுகின்ற பொழுது அந்த கோடாலியானது அந்த கோடாலியானது அந்த மரமாகப்பட்டது என்ன கேட்குமா? என்ன கேட்கும்? ஏன் கோடாலியை என்னை வெட்டுகின்றாய் வெட்டுகின்றாய் என்று கேட்குமா? கேட்குமா? அதற்கு அந்த கோடாலியானது என்ன சொல்லுமா? என்ன சொல்லும்? உன் இனத்தை சேர்ந்தவன் உன் இனத்தை சேர்ந்தவன் தான் எனக்குள்ளே பூந்து இவனுக்குள்ளே பூந்து என்னை கொண்டு கொள்ளுகின்றான். நான் என்ன நான் செய்வேன்? என்ன செய்வேன் என்று சொல்லுமா அந்த கோடாலி. கொச்சையில்லா பூலத்தையோ கோடாலி பாம்பு போலே ஒரு நண்டானது குஞ்சு பொரிந்தால் அந்த அணு குஞ்சு பொரித்தால் அதையும் மத்தோடு அதனுடைய வாழ்க்கை அதோட முடிவு. ஒரு வாழை மரமானது குலை தள்ளினால் அது தள்ளினால் அதுங்கதையும் மத்தோடு முடிந்து விடுமா? ஆமாம். ஒரு நத்தை வைத்துக்குள் சிற்பி என்று முத்து பிறந்து விட்டால் பிறந்து விட்டால் அதுங்கதையும் அது அதோட முடிவு முடிந்துவிடும். அப்பேர் வந்த வயல் எனக்கு மகனாக பிறந்து விட்டு யாராருக்கு என்ன கேடு விளைவிப்பானோ? தெரியவில்லையே. அடே அக்கினி கண்ணா இல்லா பூலத்தையோ என்னை கண்டு தேவர்களோ மூவர்களோ அஷ்டத்துக்கு பாலர்களோ என்னை கண்டு பயந்து நடுங்கி இருக்க இடம் தெரியாமலே இருந்தார்கள். அப்படி நான் அரசாட்சி செய்து கொண்டிருந்தேன். இவன் எல்லோருக்கும் என் பேரு விளங்குகிற மாதிரி இவன் நடந்து கொள்ளுகிறானே. கூறி போயிருந்தோம் தேவர் மூரெல்லாம் எனக்கு பகையாக அளவுக்கு இவன் நடந்து கொள்ளுகிறானே. துண்டோ இவனாலே இந்த மண்டலமெல்லாம் பரவி சொல்லும் பேராயிட்டானோ. கொல்லுவே